பிரியமானவர்களை, மீண்டும் இன்றைக்கு ஒரு இறைவனுடைய வார்த்தை. நேற்று தினத்தில் நீங்க கேட்ட வார்த்தை உங்களுக்கு தெரியும், என்ன செய்யணும்னு. சரி, என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவருடைய அந்த மகத்தான காரியம், தேவன் அழைத்ததும் அனுப்பினதும் உள்நோக்கம் என்ன? தங்கள் வாழ்க்கையின் பிரயோஜனத்துக்கு மட்டுமல்ல, நம்மாலே மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தேவன் மனுஷனை படைத்ததே மற்றவர்களுக்காக. தேவன் மனிதனை ரட்சிக்கிறதே தங்களுக்காக அல்ல, மற்றவர்களுக்காக. தேவன் அழைத்ததே தங்கள் வாழ்க்கைக்கு அல்ல, பிறருக்காக. தேவன் அனுப்புகிறது பிறரின் ஆசீர்வாதத்துக்காக. அந்த அனுப்பின விதம் 8ஆம் வசனம் பாருங்க. நீங்க தான் செய்யணும். வியாதியுள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள். டாக்டரா இவங்க? மருத்துவரா? தேவ வார்த்தையை ஏற்று போகும்போது சொன்னவர் கூட இருக்கிறார், வியாதிகள் சுகமடையும். 2வது, குஷ்ட ரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள். குஷ்டரோகிகள் அருவருப்பா இருக்காங்க, நீங்க போயிட்டு அவங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுங்க. என்ன அருமையான ஆண்டவர் பாருங்க. 3வது, மரித்தோரை எழுப்புங்கள். பாவத்தில் இருக்கிறவங்களும் எழுப்பப்பட வேண்டும். சரீரத்தில் மரித்தால் கூட எழுப்ப வேண்டும். அந்த வல்லமை வெளிப்பட்டது. பிசாசுகளை துரத்துங்கள். 1 வியாதி, 2வது குஷ்டரோகம், 3வது மரித்தோர், 4வது பிசாசு. சுகப்படுத்துங்கள், சுத்தம் பண்ணுங்கள், எழுப்புங்கள், துரத்துங்கள். ஆனா இது எப்படி? பணம் கொடுத்து பணம் வாங்கிக்கிட்டு செய்யறதா? பணம் வாங்கிக்கிட்டு இதெல்லாம் பண்றதா? இன்னைக்கு அது இருக்கு நிறைய. வசனத்தை பாருங்க. ₹1 யாருக்கிட்டையும் வாங்கக்கூடாது. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இந்த ஆண்டுடைய அன்பை புரிஞ்சுக்கிறீங்களா? தேவ ஊழியர்களே, மூப்பர்களே, தேவ ஜனமே, ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை படிங்க. இந்த அற்புதம் உங்களுக்கு நடக்கும். வியாதிகள் சுகமாகும், குஷ்டரோகம் மறையும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரித்து கிடக்கிற நிலைமை மாறி போகும். உங்களை துரத்துகிற பிசாசை நீங்க துரத்துவீங்க. இலவசமாய் கர்த்தர் இதை கொடுக்கிறார். இலவசமாய் கொடுங்கள். ஆண்டவருடைய அன்பை அறிந்தவங்க பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருங்க. நீங்களும் அனுபவிங்க, மற்றவர்களும்